வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 350 500 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதில் இதில் வந்து ஒரு 10 சுடிதார் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான். 450 போயிட்டு விற்க போறியா? விற்க போடல, வாங்க போச்சு டச்சு போட போகிறேன். இங்கே இப்போ 248. இல்லை நீ ரீசேல் பண்ணுறியான்னு நினச்சேன் நான். 10 எடுக்க போகிறேன்றிய. இல்லையே கம்மியாக இருக்குல்ல பட்ஜெட்டு. வெரி நல்லா இருக்கு. நீ எவ்வளோ எத்தின்னு வச்சு தர போகிற எனக்கு? நீ தான் 10ன்றிய. 485 எல்லாமே அந்த காஸ்ட்டு தான். இது வந்து 350 500 வரைக்கும் அந்த ரேஞ்சு. சரி, எனக்கு நான் 1000 வாங்கி தர போறியா? இதெல்லாம் வந்து 500 1000. இது நல்லா இருக்கும், இதில் எடுத்துடலாம். 783. 783 அது. இது நல்லா இருக்கு. 610க்குலாம் இருக்கு. 700 800 1000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு கேட்டாமே வெரைட்டி மாறுது பாரு. இது வந்து ஜீன்ஸ் மாதிரி இருக்கு. இது வந்து 900 அது மாதிரி வருது. 900. அது ஹுட்டி இதை தொப்பி போட்டு ஹுட்டி அது இதெல்லாம் வந்து 500 ரேஞ்சில் வருது. அதில் கலர்ஸ் பாரு, மெரூன், ரெட்டு, மஸ்டர்டு, ப்ளூவு, ஆஷு, டார்க் ப்ளூ, எல்லா கலர்ஸ் இருக்குது. இதுவும் அதே ரேஞ்ச் தான். 700 800 அந்த ரேஞ்ச் எல்லாமே அந்த வெரைட்டியில் தான் இருக்குது. இந்த ப்ளூ அழகாக. இதெல்லாம் என்ன டாப் சொல்லு? இதெல்லாம் என்ன டாப் சொல்லு? நீ கரெக்டாக சொல்லணும். வெஸ்டர்ன் வேர். கண்டா டாப் அப்படின்னு 464 தான். நல்லா இருக்கு பாரு, மல்டி கலரில் இருக்குது. 464 377 தான். 401 இது. 400 இதுவும் எல்லாமே அந்த மாதிரி ரேட்டில் இருக்கிறது தான். 400 500. ஓகேவா? ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கா உனக்கு? சரி போய் போடணும். போ, எனக்கு பத்தாது. வா, எல்லாம் 500க்கு மேலே. அது 550. சொல்லக்கூடாது, எது நல்லா இருக்குன்னு சொல்லணும் வாங்குறதுக்கு. 464 போட்டுன்னு வந்து காட்டினா தான் எனக்கு தெரியும். போட்டுன்னு வந்து காட்டு. இதெல்லாம் எக்ஸல் சைஸ். எக்ஸல் எனக்கு எப்படி இருக்கு பாரு, டபுள் எக்ஸல் தான் இந்த சைடு. அது சிக்கன் கறி ஒரு டாப். 430. 430. இது நம்ம அங்கே பார்த்தோம்ல, அது மாதிரி வந்து பெரிய சைஸ். கொஞ்சம் டிசைன் மாறுது, பெரிய சைஸ். அதான் இதெல்லாம் எக்ஸல். இந்த சைடு இருக்கிறது வேற. எம், எல், எக்ஸல், டபுள் எக்ஸல் இருக்கு. 344. 400 இது. எக்ஸல் அகலம் அந்த மாதிரி தெரியுதா உனக்கு பார்க்கறதுக்கு? தெரியல, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. அகலமாக இருக்குயா? 778 rupees இது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு 3XL போதும்னு நினைக்கிறேன். 2XL அது எவ்வளோ தெரியுமா? ட்ரெண்ட்ஸில் எடுத்தது வெறும் எக்ஸல் தான் எடுத்திருக்கேன். அந்த ஆன்லைனில் எடுத்தேன். வெறும் எக்ஸல் இல்லை, வெறும் எக்ஸல். அது பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. பாரு 5XLலாம் போதுங்களா? 4XL 5XL. நீ பாரு 4XL இப்படி வந்து பாரு, இப்படி வா. இதெல்லாம் 4XL ஆகுது. 4XL 5XL இதெல்லாம் சைஸ் இருக்கு. அது மைல்டாக இல்லை இந்த கலரு. இந்த கலர் இருக்கு. எவ்வளோ காஸ்ட்டு? ஆனால் உனக்கு 6XL தான் தேவைப்படும்ல? 2XL எனக்கு போதும். எக்ஸல் இல்லை டபுள் எக்ஸல், அதுக்கு மேலெல்லாம் கிடையாது. நீ எதுக்கு 4XLக்குலாம் எனக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறேன்?
சும்மானே வந்து என்ன சும்மானே நிற்க வைக்கிறது. கலர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம்ல. கலர் ஆப்ஷன் பார்த்து என்ன செய்யுது? வெறும் டபுள் எக்ஸல் ஆளை கொண்டு வந்து இதெல்லாம் கூட நல்லா இருக்கு. இது அது நல்லா தான் இருக்குது. எவ்வளோ ரேட் இது? 762 rupees. அந்த பிளாக் நல்லா இருக்கு. எவ்வளோ இது எவ்வளோ போட்டிருக்கியா? 707. ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 600. என்ன எக்ஸல்னு பாரு. 5 6X எல்லாம் இருக்கும். 3XL. ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம். 700. 700 அது. இல்லை ஃப்ரில் இல்லாது. ஃப்ரில் இல்லாததா? சரி ஓகே. நீ போய் போடு. அதை போட்டு பாரு. லூஸ் தானே அது? இல்லை அப்போ தான் இது தெரியும். இந்த கலர் நல்லா இருக்கு. இது வேணா இது பண்ணலாம். நீ ஆல்ட்ரு பண்ணி பண்ணுவோம். நெக்கெலாம் கரெக்ட் ஆகுதா பார்த்தியா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது போகிறேன் தெரியல. செப்பல் செக்ஷன் போகணும், ஃபேன்சி ஐட்டம் போகணும். டாப் எடுத்துட்டேன். சரி ராஜா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லிட்டு. அதான் பிளாக்ல பார்க்குறேன். இது ஓகேவா சொல்லு. பேண்ட்டு தான் எடுக்க வந்தியா இல்லை வந்து சும்மாவே ரவுண்ட் அடிக்க வந்தியா? உங்ககிட்ட வரையா பார்த்துக்கோ. நான்லாம் இப்படி போனால் டக்குன்னு 4 டாப் எடுத்துன்னு வந்துட்டேன்ற. பிளாக் வந்து நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? பிளாக் நீ வந்து ஏற்கனவே மேக்ஸில் வாங்கினது வச்சிருக்க. ஜீன்ஸ் தான் இருக்குது. இது 627 தான். அது ரேட்டு பிரச்சனை கிடையாது. ஒரு கிரே கலரில் எடுத்தனா நல்லா இருக்கும். கிரே அது கிரே தானே நம்மகிட்ட இருக்குது. காட்டன்ல இல்லை மேக்ஸில் வந்து பிளாக் எடுத்துருக்கோம். இந்த கலர் தான். இந்த கலர் இல்லை, பிளாக் தான் எடுத்துருக்கோம். சரி நீ எடு. சூப்பராக ஒரு கலர் எடு. கம்மியாக 200 rupeesல ஏதாச்சும் இருந்தா எடு. இந்த கலர் நல்லா இருக்கா பாரு. என்ன ஆச்சு உனக்கு? நீட்டாக இந்த கலர்லாம் வேணாமா உனக்கு? ஜீன்ஸ்க்கு பிளாக்குக்கு போட்டோம்னா நல்லா. உன்னோட வயசு என்ன தெரியுமா? ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி பேண்ட் எடு. சரி சீக்கிரமாக எடுத்துகிட்டு சொல்லு. ஓகேவா? நான் மேலே போகணும். நீ மட்டும் என்ன பண்ண போகிற போயிட்டு? உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு. ப்ரௌன் வேணும். எனக்கு இந்த ப்ரௌன் எடுத்துக்கோ. அப்போ அதே எடுத்துக்கோ. எவ்வளோ வருதுன்னு பாரு. 853. அவ்வளோதானே, எடுத்துக்கோ. டேக் இட். அந்த ப்ரௌன் தான் நீ தேடுற இல்லையா? இந்த டார்க் ப்ரௌன் இது நல்லா இருக்கு. ப்ரௌன் தவிர வேற கலர் வேண்டாமா உனக்கு? ஆமாம், ப்ரௌனு இல்லைன்னா வந்து இது வேணும். ப்ளூ டார்க் ப்ளூ. 1500. அப்போ அதையும் எடுத்துக்கோ. அது வந்து உன் பட்ஜெட்லேயே வரலையே அது. சரி தேடு. ப்ளூ கிடைக்குதா ப்ரௌன் கிடைக்குதான்னு பாரு. சீக்கிரமாக தேடணும். நான் உன்னோட பேண்ட்டு செக்ஷன்லையும் இல்லை உன்னோட ஷர்ட் செக்ஷன்லையும் இட்டுன்னு போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்போ மட்டும் ஏன் உனக்கு கால் வலிக்க மாட்டுது? வலிக்குது. இப்போ முதுகு வலிக்க மாட்டுது. எங்கள் செக்ஷனில் வந்தால் மட்டும் கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். பின்னாடி கை வச்சு முதுகு வலிக்கிற மாதிரியே காட்டுறேன். செம்மையா சீன் போடுற நீ. ஆனா உன்னதான் கூப்பிட்டாங்க சீன் போடுறதுக்கு. சரி நம்பிட்டேன். சரி அப்போ பேண்ட் எடுக்கணும். வா கிளம்பு போகலாம். சரியா? சரி இன்னும் உனக்கு வந்து 5 minutes தான் டைம். நீ அதுக்குள்ளே வந்து எடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் மேலே போயிடுவேன். கிளம்பு. இப்போ எதை எடுக்கிறதுக்கு வந்துருக்குற நீ? கம்பல் செக்ஷன் வந்துருக்கு. சரவணா ஸ்டால் குரோம்பேட்டையில் இயரிங் செக்ஷன் வந்து செம்மையாக இருக்கும். யாருக்காச்சும் வந்து இயரிங் ஃபேவரட்னா வந்து வாங்குங்க. இதெல்லாம் வந்து 362. எவ்வளவு? 362. கொஞ்சம் பெருசுனால 362 அது. 362லலாம் நான் எடுக்க மாட்டேமா? நீயே எடுக்கிற? நான் எடுத்துக்கிறேன். முனையார் எடுக்க சொன்னேன். அங்கே பாரு, இது 429. குட்டி ஜிமிக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 200லாம் இருக்குது. இதெல்லாம் குட்டி, இதெல்லாம் 200 அது மாதிரி தான் இருக்குது பாரு. நான் கொஞ்சம் பெருசாக பார்க்கறதுனால எல்லாமே 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது எவ்வளோ? 300. ஆமாம், இது 429. அவ்வளோ எதுக்கு 429ல? சரி அப்போ இங்கெல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் ஸ்டோன் இல்லை, இதெல்லாம் ஸ்டோன் வச்சது. இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. 131. ஃபோக்கஸ் ஆதா? இது வச்சு காட்டு. 131 அது. இதில் நிறைய கலராக இருக்குது. இதெல்லாம் 73 rupees தான். கம்மி தான் இருக்குது. 73. ஆமாம், இது இது நல்லா இல்லை அவ்வளோவா. ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது. இந்த ஜிமிக்கிங்கெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து 111 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கலரில் இருக்குது இந்த சைடு.
63 rupees. 63 அந்த மாதிரி இருக்குது. 60 rupees. 160 rupees. இதில் வந்து மீனாக்கரி ரேங்கு 123 rupees அந்த ரேஞ்சு. எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட்டெல்லாம் இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க்கு, கிரே, ஆஷ், பர்பிள், இந்த கிரேவும் இருக்குது. எல்லா கலரும் இருக்குது. இது என்னது இந்த மாதிரி டிசைனு? இந்த மாதிரி டிசைன் என்ன ஆக்சைடில் ஸ்டோன் வச்சு வருது, அவ்வளோதான். இது பாரு, இதெல்லாம் அழகாக, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. 109 இது. 109. 265. 120. 120 அது. இந்த ஒயிட் மாதிரி நல்லது. கிளிப்பா அது. 225 rupees. ஒரு கிளிப் அந்த மாதிரி. ஆமாம். இதில் ஒரு இது காணும். சேமாக வேணும். கச்சிச்சு. இதானே இது ரெண்டும் ஒன்றா பாருங்கள். என்னது இது? ரிங்கு வெஸ்டர்ன் வேர் போட்டால் ரிங்கு இல்லைன்ட்டு. இவ்வளோ பெருசா? சரிசங்கிக்கு வெஸ்டர்ன் வேர் போடும்போது இதான் போடுவாங்க. கொஞ்சம் பிரித்து காட்டுங்க, பிரிக்கலாம்ல. சைஸ் மட்டும் பார்த்து வர அட்டை தான் வந்துச்சு. அந்த ரெண்டு கொடுத்துருங்களேன் கலர். சைஸ் ரெண்டும் ஒன்றா பார்த்துருங்களேன், ஏன்னா ஒரே இந்த மாதிரி வேணும். சரி. 53 தான். 58 வருதா? ஏன் என்ன வித்தியாசம்? இது மட்டும் 74. இதோ இது பாருங்க, அது ரொம்ப மெலிசா இருக்குல்ல, இது ரொம்ப பெருசா போல்டா தெரியுதா? 74 இது. எது வாங்கலாம்? இது வாங்கலாமா அது வாங்கலா? இப்போ என்ன இது என்ன செருப்பு கடை வச்சுருக்கீங்க? இல்லை, எல்லாமே ரெண்டாக கிடச்சிருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். சரியா, எது நல்லா இருக்குன்னு எனக்கு நீ தான் டிசைட் பண்ணி போய் சேல் பண்ணுங்க. எப்படி? சேல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தான் வாங்குறேன். உனக்கு தான் வாங்குறியா? எனக்குல பசங்களுக்கு வாங்குறேன். அதனால எல்லாமே ரெண்டு போடுற மாதிரி இல்லையா, பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குது. அதான் கேர்ள்ஸுக்கு தான். எது நல்லா இருக்கு சொல்லு பாருங்க. இந்த பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாடல் பாருங்க. சரியா, என் காலுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். ஓகேவா? சரி. நல்லா இருக்கா? வெளியே வருது கரெக்டாக இருக்கும். வராது, உள்ள கிரிப் இருக்கு. இந்த உள்ள அந்த கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓகேவா? ஓகே. எது செலக்ட் பண்ணலாம் நீ தான் சொல்லணும். இது எது உனக்கு பார்த்துருக்குது? எது? எனக்கு இது சும்மா பார்த்துருக்கேன், இதெல்லாம் பசங்களுக்கு. அதெல்லாம் விட நீ ஹீல்ஸ் மாதிரி வாங்க போகிறேன்னு. இதோ ஹீல்ஸ் எல்லாத்துக்குமே ஹீல்ஸ் வச்சு தான் வாங்கியிருக்கேன்னா. இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது, எல்லாமே ஹீல்ஸா? ஓரளவுக்கு ஹீல்ஸு அவ்வளோதான் கிடச்சிது. இதோ இதான் நல்லா இருக்கு எனக்கு. அது நல்லா இருக்கா? எனக்கு இது இந்த க்ரீனும் பிடிச்சிருந்தது. கான்ட்ராஸ்டாக இருக்குது பாரு, இந்த ப்ரௌனுக்கு இந்த க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக இல்லை இந்த க்ரீன் நல்லா இருக்கா? ஆனால் அந்த க்ரீன் தான் நல்லாயிருக்கும் அவனுக்கு. ஓகே பார், இது எல்லாம் வெளியே வருமா அந்த மாதிரி? 357 தான். 357 அது? உனக்கு எதை பிடிச்சிருக்கு? எனக்கு ஏதோ இந்த தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னல, ஏன்னா கான்ட்ராஸ்டாக வரதுனால ஏதோ திடீர்னு பார்க்க டக்குன்னு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கு பாரு, பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது கலர். அப்படி சொல்கிறியா? அப்போ இந்த க்ரீன் இது ஓகே தான். சொல்லு, 3 க்ரீனில் எந்த க்ரீன்? இந்த 2 மட்டும் தான் ஹைட்டாக இருக்குது பாரு. இதெல்லாம் வந்து 200 சில்லற தான்.
இது 2 மட்டும் தான் ஹைட்டாக இருக்குது. 231. அதான் உன் பர்பஸ் ஹைட்டு தான் வேணும்னா இந்த மாதிரியே எடுக்கணும். நீ ப்ளூவில் எடுத்துக்கோ. ப்ளூவா பிளாக் நல்லா இருக்கா? ப்ளூ தான். ஆனால் வந்து ஹைட்டு பர்பஸ்க்கு நீ அது பார்த்துருக்குற. ஆமாம், இது இந்த ஹைட்டு இருக்கு. இது போதாதா? நீ தான் இது வேணாம். நான் இது தானே. சரி ஓகே, அப்போ இதை எடுத்துக்கலாம். 357 ஓகேவா? நான் இங்கே வெயிட் பண்ண. ஓகே ஓகே ஓகே, 2 இருக்கட்டும். எது வேணும்னு டிசைட் பண்ணுறேன். ப்ளூவா க்ரீனா? அனுப்பிச்சுடு. ஹீல்ஸோட அனுப்பிச்சுடு. அந்த சைடு ஹீல்ஸ் தெரியணும் உங்களுக்கு. இது சாஃப்டான செப்பல். இது வந்து 700 rupees. ஓகேவா? எது எடுக்கலான்னு சொல்லு. நானும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பார் ப்ளூ, இது எல்லாமே வந்து 700 அந்த ரேஞ்ச். 700-800. ஓகேவா? இந்த ப்ளூ நல்லாயிருக்கு. ஓகேவா? இல்லை இந்த ப்ளூ நல்லா இருக்கா? அது போட்டு அது என்னது? அவ்வளோதான், 3 போட்டு கட்டேன். பிங்க்கு நான் போட்டுன்னு வந்தது. நீ போட்டுன்னு வந்தது அது? அதான் நல்லது. அது எடுத்துக்கோ. பிங்க்கு உங்ககிட்ட என்ன சைஸ்ன்னு கேட்டிங்களா? சைடில் கட்டு. நான் எல்லாமே வந்து பார்க்குறேன். ஒரு சைஸ் சின்னதுன்னா இதை விட நீங்கள் 7 தான் எடுக்கணும். 7 தான் எடுக்கணும்ல? 7 உங்களுக்கு இப்போ வந்து இது 8 கொஞ்சம் பெருசாக இருக்கா? உங்களுக்கு 7 தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகேவா? இதோட இந்த ஷாப்பிங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.